தக்க நடவடிக்கை இந்த தாவேக்கா அரசு எடுக்கணும். இதை நான் மட்டும் இல்ல, நீங்களும் எல்லாரும் கேள்வியா வைக்க. அந்த குடும்பத்துக்கும் அந்த அண்ணனுக்குமான இது வந்து ஜூலி தான் பேசுறாங்க அப்படின்றது என்னால நிஜமாலே நம்ப முடியல. என்ன அப்படின்னா, பல சிறை மரணங்கள் வந்து அவங்க ஆட்சி நடக்கக்குள்ள வாயை மூட்டிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வாயை திறந்து பேசுறாங்களேன்னு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அந்த நபருக்கு கண்டிப்பா சிறை மரணம் ஏற்பட்டது எல்லாராலையும் தாங்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கு சம்பந்தமான 3 பேர் வந்து காவல்துறையில இருந்தே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல அந்த அரெஸ்ட் பண்ண நபரை சிறையில வச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்றது இது வந்து சரியான ஒரு விஷயமே கிடையாது. அது யாரா இருந்தாலும் மன்னிக்க முடியாது. அவர் பண்ண தப்புக்கு நீதிமன்றத்துல அவருக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அது கிடைச்சா பரவாயில்ல. அதை தாண்டி ஒரு மனுஷனோட உயிர் எடுக்கிற அளவுக்கு யாருக்கும் இந்த உரிமை கிடையாது. அந்த விஷயம் நடந்திருக்கு. அவங்களோட பெத்தவங்க எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், இதுக்கு காரணமானவங்களை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு அப்பாவும் பையனையும் அடிச்சு கொண்டாங்க. சோ அவங்க அந்த கேஸ்ல ஈடுபட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் இரட்டை மரண தண்டனை வந்து கொடுத்திருந்தாங்க. இவங்களுக்கும் ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தே ஆகணும். அப்பதான் இவங்க எல்லாம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த சிறை மரணமும் நடக்காம இருக்கும்னு நம்புறோம். இந்த ஜூலி இதை பத்தி நீங்க பேசினதெல்லாம் எங்களுக்கு நிஜமாவே சந்தோஷம் தான். ஆனா இதுலயும் வந்து ரொம்ப எச்சையா வந்து நீங்க எதுக்காக இந்த டாபிக் எடுத்து பேசுனீங்க அப்படின்றத பார்க்கக்குள்ளதான் எங்களுக்கு நீங்க திருந்தவே மாட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சியில வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் இதே கேஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் ஜாமீன் வாங்கிட்டு இப்ப வெளியே சுத்திட்டு இருக்காரு. அவர் யாருன்னா தாவேக்கா நிர்வாகியா. நான் என்ன கேக்குறேன்னா, அறிவில்லாத முண்டம் கட்சி ஆரம்பிச்சே சரியா 3 வருஷம் தான் ஆக போகுது. அப்படி இருக்கக்குள்ள 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேசஸ்ல அரெஸ்ட் பண்ண ஒருத்தர் அப்போ எப்படி தாவேக்கா நிர்வாகியா இருக்க முடியும்? அப்போ ஒரு நார்மல் பர்சன் புரிஞ்சுக்கோ. ஆனா பிளேம் பண்ண போய் சொல்லணும் நான் முடிவு பண்ணிட்டா நீ எந்த அளவுக்கு போவேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கேவலமா பிஹேவ் பண்ணாத ஜூலி. திருந்த பாருன்னு ஒவ்வொரு வீடியோலயும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனா நீ எல்லாம் திருந்த ஜென்மமாவே இல்ல. ஒருத்தருக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அந்த வருத்தத்தை தெரிவி. அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான அரசியல் நடத்த பாக்குறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? இதை தாண்டி அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நீதி கிடைச்சே ஆகணும். காவல்துறையில இருந்து அவர் சிறை மரணம் அடைய காரணமா இருந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.